ஆன்கால் எனப்படும் வேலை நேரத்திற்கு வெளியே அவசர அழைப்பின் போது கடமையாற்றுவதற்கான அலவன்ஸ் தொகை தொடர்பில் பொதுச்சேவை சுகாதார பணியாளர்களுக்கு விரைவிலேயே நல்ல செய்தி கிடைக்கலாம். நடப்பு அலவன்ஸ் தொகையை உயர்த்தும் பரிந்துரை அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு அதற்கு பிரதமரிடமிருந்து நேர்மறையான பதிலும் கிடைத்துள்ளது. எனவே 2025 வரவு செலவு அறிக்கையில் அந்த நல்ல செய்தி இடம்பெறலாம் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமட் கோடி காட்டியுள்ளார். 2025 பட்ஜெட் அக்டோபர் 18 நாடாளுமன்றத்தில் தாக்கலாகிறது. ஆன்கால் பணிக்கான அலவன்ஸ் தொகை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற ஒப்பந்த மருத்துவர்கள் குழுவின் கோரிக்கை அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என கடந்த வாரம் தான் அமைச்சர் கூறியிருந்தார். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை. எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் தொற்றை கண்டறியும் பரிசோதனை கருவி மலேசிய சந்தையில் அறிமுகமாகியுள்ளது. நாட்டில் எம்பாக்ஸ் பரிசோதனைகளை மேலும் ஆக்ககரமாக மேற்கொள்ளும் வகையில் அக்கருவியின் பயன்பாட்டுக்கு மருத்துவ உபகரணங்களுக்கான அதிகார தரப்பு MDA அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் உரிமம் வைத்துள்ள மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட துறைசார் நிபுணர்கள் மட்டுமே அக்கருவியை கையாள முடியும். பொதுமக்கள் COVID-19 சுய பரிசோதனை கருவி போல இதை பயன்படுத்த இயலாது என MDA நிர்வாக இயக்குனர் P. முரளிதரன் தெரிவித்தார். மருந்தகங்கள், மளிகை கடைகள் அல்லது இணையம் வாயிலாகவோ எல்லாம் அதனை விற்கவோ வாங்கவோ முடியாது. மீறினால் 2012 மருத்துவ உபகரணங்கள் சட்டத்தின் கீழ் அது குற்றமாகும் என முரளிதரன் சொன்னார். ஒருவேளை அக்கருவிகளை மருத்துவர்கள் கையாளாமல் பொதுமக்கள் சொந்தமாக கையாண்டால் துல்லிதமற்ற முடிவுகள் கிடைக்கப் பெறலாம் அல்லது நோயும் பரவலாம் என அவர் நினைவுறுத்தினார். எம்பாக்ஸ் நோய் கண்டதன் சந்தேகத்தின் பேரில் இதுவரை 34 பேர் நாட்டிலுள்ள மருத்துவமனைகளை நாடியுள்ளனர். அவர்களில் 33 பேருக்கு அந்நோய் கிருமி தொற்றியிருக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. எஞ்சிய ஒருவர் ஆய்வுக்கூட அறிக்கைக்காக காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கொளத்திரங்கானுவில் 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலில் புத்தர் சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. நான்முகம் கொண்ட புத்தர் சிலை தரையில் விழுந்தும் அதை சுற்றி கண்ணாடிகள் உடைந்து சிதறியும் இருந்ததை கோயில் பணியாளர் நேற்று காலை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். புத்தர் சிலை நல்ல வேளை உடையவில்லை. இதையடுத்து கோயில் தலைவர் போலீசில் புகார் செய்தார். சிறிய கோயில் என்பதால் அங்கு வேலி கிடையாது, CCTV கேமராவும் இல்லை, இரவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட ஆட்களும் இல்லை. அக்கோயிலில் 4D லாட்டரி எண்களுக்காக பலர் வந்து வேண்டிக் கொள்வது வழக்கமாகும். அதை வைத்து பார்க்கும்போது அப்படி வந்தவர்களில் யாரோ ஒருவர் தான் லாட்டரி பரிசு விழாத விரக்தியில் கோயிலை சேதப்படுத்தியிருக்க வேண்டும் என போலீஸ் நம்புகிறது. எனவே இச்சம்பவம் இன மதத்துடன் தொடர்புடையது அல்ல என போலீஸ் உறுதிப்படுத்தியது. கோலாலம்பூரில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் விலை மாதர்களாக தொழில் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்ட 6 வெளிநாட்டு பெண்களை குடிநுழைவுத்துறை காப்பாற்றியது. 3 மாடி கடை வீட்டிலிருந்து மீட்கப்பட்டவர்களில் 5 வியட்நாமிய பெண்கள், 1 தாய்லாந்து பெண். சட்டப்பூர்வமான வேலை வாங்கி தருவதாக கூறி நம்ப வைக்கப்பட்டு கடைசியில் இங்கே வந்த கையோடு பாலியல் தொழிலில் ஈடுபட அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது. இணையம் வாயிலாக அவர்களை விளம்பரப்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு அக்கும்பல் சேவை வழங்கி வந்துள்ளது. 1 மணி நேர சேவைக்கு வாடிக்கையாளர்களுக்கு 240 ரிங்கிட் கட்டணமாகவும் அப்பெண்களுக்கு வெறும் 100 ரிங்கிட்டும் தரப்பட்டு வந்துள்ளது. அந்த வெளிநாட்டு பெண்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு காசு பார்த்து வந்த உள்ளூர் ஆடவர் கைதாகியுள்ளார். ஸ்லாங்கூர் செத்தியாலாமில் நேற்று முன்தினம் 12 வயது சிறுவன் கடத்தப்பட்டதாக வைரலான செய்தியை போலீஸ் மறுத்துள்ளது. உண்மையில் அவனாகவே வீட்டை விட்டு ஓடியுள்ளான் என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் ரெம்சே எம்போல் தெரிவித்தார். சம்பவத்தன்று அருகிலுள்ள பள்ளிவாசலுக்கு அல் குர்ஆன் ஓதச் சென்றவன் நெடு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. கடைசியில் பார்த்தால் பள்ளிவாசலிலிருந்து நேராக அருகிலுள்ள பேரங்காடிக்கு அவன் தனியாக நடந்து சென்றுள்ளான். அங்கு அவனை தனியாக கண்ட 2 ஆடவர்கள் அவனை மீட்டு அருகிலுள்ள எண்ணெய் நிலைய கடையில் சாப்பிட உணவும் வாங்கி கொடுத்தனர். ஆனால் அப்பையனோ எங்கே தான் ஓடி போனது தெரிந்தால் அப்பா திட்டுவாரோ என பயந்து தன்னை 2 ஆடவர்கள் கடத்தியதாக பொய் சொல்லியுள்ளான். இதையடுத்து போலீசில் தந்தை புகார் செய்ய எண்ணெய் நிலைய CCTV கேமராவை பரிசோதித்து கடத்தல் முயற்சி எதுவும் நிகழவில்லை என போலீசும் உறுதி செய்தது. அப்பையனுக்கு உதவியாக கூறப்பட்ட ஆடவர்களை அடையாளம் கண்டு வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 வெளிநாட்டு ஆடவர்கள் ஒரு சிறுவனை காரில் வைத்து கடத்திச் சென்றதாக சமூக ஊடகங்களில் முன்னதாக செய்தி வைரலானது.
சபா குண்டாசாங்கில் உள்ள கினபாலு மலை உச்சியிலிருந்து இறங்கும்போது உள்ளூரைச் சேர்ந்த 54 வயது பெண் மலையேறி உயிரிழந்தார். மலை இறங்கும்போது அதிகப்படியான குளிரால் உடல் நடுங்கியும் பலவீனமாகவும் அவர் இருந்துள்ளார். இதனால் மீட்பு குழுவிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு முதலுதவி வழங்கப்பட்டது. எனினும் அப்போதும் அவர் சுய நினைவற்ற நிலையிலேயே இருந்தார். கடைசியில் மலை அடிவாரம் கொண்டு வரப்பட்டு சுகாதார அமைச்சின் மருத்துவ குழு பரிசோதித்ததில் அவர் உயிரிழந்துவிட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவரின் உடல் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது.